மழை தேடி நான் நனைவேன் சம்மதமா சம்மதமா. கொடையாக நான் வருவேன் சம்மதமா சம்மதமா. அருவாளுடன் நான் வருவேன் சம்மதமா. ஏண்டி குத்துக்கல்லு மாதிரி இங்க புதுசா இருக்கிறேன். உனக்கு இந்த வயசுல ஒரு செட்டப் கேக்குதா உனக்கு? உடம்புன்னா 1000 வயசு வரவும் செய்யும். அதுக்கெல்லாம் பயந்தா எப்படி? அட போங்க டாக்டர், நான் வியாதியை பற்றி பயப்பில்லை டாக்டர். ட்ரீட்மெண்ட் பண்ணுற உங்களை பார்த்தா பயமா இருக்கு. ஏன்பா நான் நல்ல டாக்டர் தான்ப்பா, இருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு ஆப்ரேஷன். ஏன் டாக்டர், இந்த ஆப்ரேஷனில் நான் பொழைச்சிக்கிறோன்னா? அது தெரியல, ஆனா கடன் தொல்லையிலேருந்து நான் பழச்சிக்குவேன். வணக்கம். வாங்க வாங்க. பொண்ணு பார்க்கலான்னு வந்துருக்கோம். சொன்னாரு, புரோக்கர் சொன்னாரு வருவீங்கன்ட்டு. மாப்பிள்ளைல இருந்து வந்துக்கிறாங்க, காப்பி ஏத்துறாமா? சரி, இதுல யார் மாப்பிள்ள? ஐயோ நான் இல்லைங்க மாப்பிள்ள, இவர் தாங்க மாப்பிள்ள. அப்பா இதுக்கு தான் சொன்னேன் ரீசெண்டா வராதான். சரி, என்ன குசு குசு? காலைல போயிட்டு வந்துங்க, குசுரம் இதெல்லாம் எங்களுக்குள்ள சின்ன விஷயம். அப்படிங்களா? சரி சரி சரி. சரி, இதுக்கு முன்னாடி தம்பி எதனா லவ் குரூப் எதனா பண்ணியிருக்காரா? இந்த நாய்க்கு அந்த திறமை தான், நான் கண்ட நாயை பொண்ணு கேட்க வரேன். டேய் நில்லு, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, எங்க பேக்க பண்ணி கிளம்பிட்ட? ஊர் சுத்தத்தான். ஊர் சுத்தவா? என்ன இந்த குரங்கு வந்துக்குதுங்க? வேற எங்க ஊர் சுத்தத்தான். ஊர் சுத்தவா? டேய் ஒழுங்கா ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல இருக்கிற அப்பா அம்மா சொல்ற பேசி கேளுங்கடா. சொல்றா, உன்ற அப்பா பேச்ச காலி. நான் இந்த மாதிரி பணம் கிடைக்கும், நீ பாதி சாப்பிட்டு நான் பாதி சாப்பிட்டு. அதனாலதான் முறிய மாதிரி வெளியூர் கிளம்பிட்டேன். எனக்கு 2 பொண்டாட்டி கிடைக்கும். வரட்ட சார். வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க. தேங்க்யூ சார். சொல்லுங்க சார். ஆன்லைன்ல ஜாப் வேகன்சி பார்த்தேன் சார். எஸ் எஸ், இது ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட வேலை. சில டைம் வெளியெல்லாம் சுத்த வேண்டியது வரும். சார் போங்க சார். அப்புறம் எக்ஸல் தெரியுமா உங்களுக்கு? சார் எக்ஸல்லாம் சார், எக்ஸல் கியர் வண்டியை ஓட்டுவேன் சார். கீர் வண்டியா சார்? வரும்போது புல்லட்ல தான் சார் வந்தேன். புல்லட்டா? யோ நான் சிஸ்டத்துல வர எக்ஸல் சொன்னையா? அப்படின்னா சார்? ஓ அது தெரியாம நீ இன்ட்ரிக்கு வந்துட்டியா? உன்னால செஞ்சாங்களே பெத்தாங்களா? சார் செஞ்சுதான் சார் பெத்தாங்க. இந்த யாருன்னு என்ன? எனக்கு ஒரு டவுட்டுடா. என்ன உனக்கு மூளை இருக்கா இல்லையானா? கண்டிப்பா இல்ல. அதெல்லாம் இல்லடா. ஒருத்த வந்து உன்னை கடத்தின்னு போயிடுறான். என்னையா? ஒரு 50-100 பொண்ணுங்க இருக்கிற இடத்துல உன்னை விட்டுடுறான். அதுல ஒரு ஆள் நானா இருக்கேன். அப்ப நீ என்னடா பண்ணுவ? என்ன தேடுவியா? யாராவது சொர்க்கத்துல இருக்கும்போது நரகத்தை பத்தி நினைச்சு பார்ப்பாங்களா? என்னடா சொன்ன? அழகி இலையிலா டொட்டை அதிக வல்லத்து ஸ்டைலா டொட்டை சார். என்ன பின்னாடி ஏதோ ஒரு உருவம் தெரியுது. லாஸ்ட் டைம் நம்ம இப்படி பாட வச்சுல நம்ம பாட்டுக்கு எச பாட்டு பாடி நம்ம அப்பங்கார நம்மளை புரட்டுன்னு புரட்டிட்டான். இப்போ அவனை குசிப்படுத்த மாதிரி ஒரு பாட்டு பாடிடும். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் பின்னே தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே. நன்றி கேட்ட நாயே, உன் இந்த வயசுல 10 மாதம் 10 ஆனா நீ அந்த குடிகாரனால அன்பு உனக்கு பின்னாடி வருதா? நான் அப்பா நினைச்சு பார்த்தமா? என்னதான் அப்படி பார்த்தே பார்த்தேன். அவங்க சாப்பிடு. மாமா பதிக்குமா மச்சான், இந்த ஆறு எங்கடா போகுது மச்சான்? இந்தாரா அப்படியே போயிட்டு கோயம்பேடு போய் அப்படியே பீச்ல போய் கலந்துரும் காவா தண்ணி. அப்படியா? சரி, இந்த ஆறு திரும்பி வருமா? எப்படி மயிர்ல வர போற தண்ணி அப்படியே போடும் அது. அப்படியா? திரும்பி வரலன்னா இங்கிலீஷ்ல பேர் ரிவர்ஸ்னு வச்சுக்கிறாங்க. சார் ஃபைன் சார். வாயா, உன்னதான் எதிர்பார்த்தாங்க. முன்னால எவ்வளவு சண்டை தெரியுமா எங்க வீட்டுல? சார் என்னால என்ன சார் பிரச்சனை குடும்பத்துல? என்னால சண்டை நடக்குது, டெய்லி பிரச்சனை நடக்குதுயா. நீ மார்க்கெட்ல டெய்லி உன்னை பார்த்து என் பொண்டாட்டி டெய்லி பூ வாங்கிட்டு போறேன். உன் பொண்டாட்டிக்கு இவன் கீழே வேலை செய்யறவரை அவர் பொண்டாட்டி டெய்லி பூ வாங்கிட்டு போறா, நீயா வாங்கிட்டு வர மட்டும் ஒரே சண்டை போறாயா? ஏயா உன் பொண்டாட்டி மேல அவ்வளவு பாசம் ஐயா உனக்கு? சார் பொண்டாட்டி மேல எல்லாம் பாசம் இல்ல சார், அந்த பூ விற்கிற பொம்பளை மேலதான் சார் எனக்கு ரொம்ப பாசம். இதுக்காயா என் பொண்டாட்டி என்ன திட்டுகிறா?
மைக் டெஸ்டிங் 1 2 3 ஹலோ ஹலோ. நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. பொண்ணுங்களை பார்த்து நேரம் கேட்கிறேன். ஐ லவ்னு சொன்னா பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படி தானே சொல்லணும். அதனே உலக வழக்கம். அதென்ன புருஷன் சொல்றீங்கன்னு சொல்லி சொல்றது. ஆனா அதோட பரவாயில்லையா? பெத்த பிள்ளை அடிச்சு பழையன்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டீங்க. மாப்பிள்ள வேற யாரும் இல்ல, இவன் தான் எங்கேயோ சமத்தையா வாங்கியிருக்கிறான். அடிச்சு போல இருக்கு. இதெல்லாம் மத்தலமா மைதானமா? சார் ஃபைல் சார். யோ இங்க வா. நேற்றே அவன் சொல்லாம லீவ் போட்டேன். உன்னால எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? எவ்வளோ வேலை பெண்டிங் இருக்கு தெரியுமா? சார் வீட்டில் பெரிய பிரச்சனை சார். பெரிய பிரச்சனையா? அப்படியே பிரச்சனை? என் பொண்டாட்டிக்கு எங்க அம்மாவுக்கு ஓயாம சண்டை சார். அப்படியா? சரி, இந்த சண்டையில நீ யாரு பின்னாடி இருந்த? பயந்து போய் பீரோ பின்னாடி நின்ட்டேன் சார். என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான்? என்னடா சோகமா இருக்கீங்க? அதுவாடா, இதே காலேஜ் கூட என்னடா பேர் மாதிரி முடிக்கீங்க? பேதானே நம்ம சுத்த போறோம். என்னடா உளறீங்க? லவ் ஃபெயிலியர்ல விஷம் குடிச்சிட்டான்டா அவன். டேய் மச்சான், ஏன்டா இந்த வேலை பார்த்த? டேய் தெரியாது, நானும் குடிச்சிட்டேன்டா. ஐயோ டேய் மச்சான் மச்சான் மச்சான், என்னடா மயக்க வரதா? டேய் கண்ணை தொடுத்து பாரு, நீ விட்டு பேரடா. டேய் மச்சான் பேரே எங்கடா? டேய் படாதுடா, உன்னையும் தானே கூட்டிட்டு போவோம். என்னடா சொல்றீங்க? இளநீ நல்லா இருந்துச்சா? நல்லா தான் இருந்துச்சு. அதுல தாண்டா அவன் விஷம் கலந்து வச்சிருந்தான். வாடா, லவ்லாம் செட் ஆனோன்னு நாங்களாம் கணக்கே தெரியல. எப்படி போதும் லவ்? யானை என் மேல உயிரே வச்சிருக்கான். என்னன்னாலும் விட்டு போக மாட்டேன்னு சொல்றான். பாத்துடா, இப்பல பொண்ணுங்களாம் எங்க மனசை பாக்குதுங்க, புறம் பணத்தை தான் பாக்குதுங்க. என் ஆளை அப்படிலாம் இல்ல மச்சான். ஓ அப்படியா? நீ வேணா உங்க லவ் மேட்டரா உங்க வீட்டுல சொல்லி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேள வரட்டேன். கேட்டா? கேளு, கேட்டு பாரு, அப்புறம் தெரியும். खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया. என்னங்க சொல்லுமா? எப்போ பார்த்தாலும் இதே நினைப்புதாங்க உங்களுக்கு. சொல்லுமா, நல்ல இடமா பார்த்து கட்டி வச்சிடலாங்க. நீ சொன்ன மாதிரி அந்த இடம் நல்ல இடமா தான் இருக்கு, அங்கேயே கட்டி வச்சிருமா. கெட்டி வைக்கிறதா? ஓஹோ, ஒருவேளை நம்ம கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருப்பாங்களோ என்னன்னு போய் பாய்ப்போம். என்னம்மா ஏதோ கெட்டி வைக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க? அதுவாப்பா, போன வருஷம் மழை வெள்ளத்துலேயே நம்ம ஆடு மாடெல்லாம் நிறைய அடிச்சுன்னு போயிடுச்சு இல்லையா? அது மழை போகுது, மழை காலம் வரப்போகுது. அதனால மாடு நல்ல இடமா பார்த்து கட்டி வைக்க பார்த்தா பேசின்னு இருக்கோம். ஆடு மாடா? நான் ஏதோ எனக்கு தான் கல்யாணம் சொல்லி. கல்யாணமா உனக்கா? நீயே ஒரு தண்டை சோறு, அவளை கல்யாணம் பண்ணிட்டு அவருக்கு ஒரு தண்டை சோறு போடுவாங்க. ஏங்க குழந்தை இப்படி திட்டுறீங்க? இல்ல வேற எப்படி திட்டுவாங்க? போப்பா, நீ போய் பம்பர் விளையாடு. ஜாஜா என்றா மச்சான், ரொம்ப ஜாலியா இருக்க போல தெரியுது. என்னை பார்த்தா ஜாலியா இருக்க மாதிரி இருக்கா? என்ன என்னடா ஆச்சு? வீட்டுல ஒரே பிரச்சனைடா. அப்பா எப்ப பார்த்தா நோய் நோயின்னு சொல்லிட்டே இருக்கிறேன். இப்படி என்னடா பிரச்சனை? அவனுக்கு சொன்னா புரியாதரா. டேய், ஊர்ல எவன் பிரச்சனையை தீர்த்து வைக்க? நீ என் ஃப்ரெண்டு, உன் பிரச்சனையை தீர்த்து வைக்க மாட்டானா? சொல்ற. முடியாதடா, சொன்னா புரிஞ்சுக்கடா. டேய், இப்ப சொல்ல வரையாதேடா. அப்ப உடனே தானே முதல்ல தீக்கணும். என்னவா? ஆமா, நான் என்னடா பண்ண உன்ன? உன் கூட சேரக்கூடாது தானே திட்டுறாங்க வீட்டுல. என்னை பிடிச்ச சனியன்டா நீ. மச்சான் மச்சான், எனக்கு ஒரு டவுட்ரா. சொல்லி தொலை, எப்பா பார்த்தான டவுட்டு. இல்லடா, ஆம்பளைங்க வாட்சை லெஃப்ட் ஹேண்ட்ல கட்டுறாங்க, பொம்பளைங்க ரைட் ஹேண்ட்ல கட்டுறாங்க. ஏன் தெரியுமா? ஏன்? டைம் பார்க்குதா? அதுக்கு இல்ல மச்சான், வேற எதுக்கு? ஆம்பளைனா மேல பாப்பான், பொம்பளைனா கீழே பாப்பான். என்னடா சொல்ற? டைம சொன்னேன்டா, ஆம்பளைனா மேல, பொம்பளைனா கீழே. நான் கூட வேற என்னவோ நினைச்சிட்டேன்டா. நினைப்பேன்